சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. திருவோண நாளில் ஐயன் கோவில் நாடுங்கள், மலையாளும் தேவன் ரூபம் மனதில் காணுங்கள். திருவோண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஜெம் டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்த அற்புதமான திருநன்னாளிலே, திருவோண நன்னாளிலே இன்றைக்கு நாம் இந்த இறை பயணத்திலே ஐயன் ஐயப்பன் திருக்கோயில், தர்மசாஸ்தா திருக்கோவில், குருவாயூரப்பன் இணைந்திருக்கின்ற அற்புதமான திருக்கோவில் பம்மலிலே மிக அற்புதமான ஒரு திருக்கோவிலிலே இருக்கின்றோம். இந்த திருக்கோவிலில் ஆனது அற்புதமான ஒரு சாநித்தியம் நிறைந்த ஒரு திருக்கோவில். குருவாயூரப்பனும் ஐயன் ஐயப்பனும் குடிகொண்டிருக்கின்ற இந்த திருக்கோவில் பம்மலிலே சங்கர் நகர் பகுதியிலே மிக சிறப்பாக அடியார்களுக்கெல்லாம் வேண்டும் வரங்களை அருள்கின்ற அற்புதமான திருக்கோவிலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருக்கோவிலை பற்றிய பல நல்ல தகவல்களை நமக்கெல்லாம் இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகர் பெருமதிப்பிற்குரிய ஹரிஹரன் கிருஷ்ணன் குருசாமி அவர்கள் நமக்கு வழங்க இருக்கின்றார்கள். இந்த திருவோண நன்னாளிலே பக்தர்களோடு இணைந்து ஐயன் ஐயப்பனையும் குருவாயூரப்பனையும் நான் இன்றைய நாளிலே சேவிக்க இருக்கின்றோம். இந்த திருக்கோவிலானது நம்முடைய எல்லா விதமான வேண்டுதல்களையும், நியாயமான வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம். வாருங்கள், ஆலயத்திற்குள் செல்வோம். ஐயன் ஐயப்பனுடைய அருளினாலே நம்முடைய ஜெம் டிவி நேயர்கள் அத்துணை பேருடைய இல்லங்களிலேயும் என்றென்றும் சந்தோஷமும் சாந்தியும் நிலைத்திருக்க பிரார்த்திக்கின்றேன். வாருங்கள், ஆலயத்திற்குள் செல்வோம். பம்மல் சங்கர் நகர் ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோவில், குருவாயூரப்பன் திருக்கோவில். வாருங்கள்.
சுவாமியே சரணமையப்பா. ஐயன் அருள் உண்டு என்றும் பயம் இல்லை, போம் சபரிமலை. அந்த ஆதிசிவன் மைந்தன் ஐயப்பன் என்றும் பக்தரை காப்பவனே. அகில லோக நாயகன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஐயன் ஐயப்பனுடைய அற்புதமான ஒரு அருளினை இங்கே பம்மலிலே ஐயன் ஐயப்பன் திருக்கோவில் சங்கர் நகரிலே அற்புதமான ஸ்தாபித்து பல பல மெய் அடியார்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற பேரன்பிற்குரிய ஹரிகரன் கிருஷ்ணன் குருசாமி அவர்கள், இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகர். அவரிடத்திலே இந்த பம்மல் ஐயப்பன் கோவில், தர்மசாஸ்தா திருக்கோவில், குருவாயூரப்பன் திருக்கோவிலுடைய இந்த வரலாறை எல்லாம் கேட்டு இந்த இங்கு வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் ஐயன் ஐயப்பனும் குருவாயூரப்பனும் எப்படியெல்லாம் தன்னுடைய அருட்கடாட்சத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் பேரன்பிற்குரிய குருநாதர் அவர்கள் நமக்கு சொல்ல இருக்கின்றார்கள். ஜெம் டிவி வாயிலாக இன்றைய நாள் நன்னாள் திருவோண கொண்டாட்ட நாளிலே ஓணம் தினத்தன்று இந்த ஆலயத்திலே இருக்கின்றோம். நம்முடைய ஜெம் டிவி நேயர்களுக்கெல்லாம் எல்லா விதத்திலும் நன்மைகளே நடைபெறுவதற்கு பிரார்த்தித்து கொண்டு குருநாதர் அவர்கள் இந்த ஆலயத்தை பற்றியும் ஐயப்பனுடைய மகிமைகளை பற்றியும் குருவாயூரப்பனுடைய மகிமைகளை பற்றியும் சொல்ல இருக்கின்றார்கள். குருநாதர் அவர்களிடம் கேட்போம், தெளிவு பெறுவோம். குருநாதா நமஸ்காரம். சுவாமி சரணம். சுவாமி சரணம். ஜெம் டிவியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்ல திருவோண நாள் இன்னைக்கு. எல்லாருக்கும் ஆசீர்வாதங்களை சொல்லுங்க, இந்த ஆலயத்தினுடைய பெருமைகளை சொல்லுங்க. சுவாமி சரணமையப்பா. எல்லாருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கோவிலில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காலையில் 5:30 மணிக்கு கணபதி ஹோமம் நடைபெற்றது. அப்புறம் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம், குருவாயூரப்பனுக்கு அஷ்டாபிஷேகம் நடைபெற்றது. வேறு எல்லா பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த கோவில் 2008 ஜூலை மாதம் பிரதிஷ்டையாச்சு. ஐயப்பன் பிரதிஷ்டை பண்ணது 2008 ஜூலை மாதம். 2010 அதே ஜூலை மாதத்தில் குருவாயூரப்பன் பிரதிஷ்டையாச்சு. அப்புறம் பாலமுருகனும் அப்போ தான் பிரதிஷ்டை பண்ணோம். ஸோ அந்த கோவில் ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். பக்தர்கள் எல்லாம் நிறைய பேர் ஐயப்பனோட அனுகிரகமும் குருவாயூரப்பன் அனுகிரகத்தையும் எல்லோரும் நன்றாக பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இதன் வாயிலாக அதே மாதிரி நாங்கள் 2018 எல்லா வருஷமும் கோடி அர்ச்சனை, 1 கோடி அர்ச்சனை ஐயப்பனுக்கு பண்ணிகிட்ருக்கோம். அதில் திரளான பக்தர்கள் எல்லாம் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக விழாவினை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதன் பிறகு 2015 அதுக்கு முன்னால் கொடிமரம் பிரதிஷ்டை பண்ணினோம். அப்புறம் இந்த வருஷம் இப்போது வருகிற 11ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வாசலில் கோபுரம் ஒன்று கட்டியிருக்கோம், ஸ்ரீகோவில் முன் கோபுரம். ஆமாம், அந்த கோபுரம் பார்த்தேன். அப்படியே கேரளாவில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்தது. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த கோபுரம். அந்த கோபுரம் வருகிற 11ஆம் தேதி காத்தால 9லேருந்து 10 முகூர்த்தத்தில் நமது கோவிலின் தந்திரி ஆரியன் நம்பூதிரி அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது. எல்லாரும் வாங்க. அன்றைக்கி அன்னதானம், சிறப்பு அன்னதானம் பெற வச்சுருக்கோம். எல்லாரும் அந்த விழாவை கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி தருமாறு எல்லா பக்தர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோவிலில் விசேஷம் என்னென்னா, ஐயப்பன் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாலேயே ஒரு 100 கிலோ சாலை கிராமம் போட்டு அது மேலே தான் தர போட்டு ஐயப்பனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே வரவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அவங்க நினச்ச காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி குருவாயூரப்பன் எப்படின்னா, கேரளத்தில் குருவாயூரில் உள்ள கோவில்லேருந்து அதே அளவு எடுத்துன்னு அதே சைஸில் சதுர்பாகவாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இங்கே. அதனால் குருவாயூரப்பனின் மகிமையும் ரொம்ப ஜாஸ்தி. இங்கே அன்னப்பிராசனம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா நாளும் சிறப்பாக நடைபெறுகிறது. சிவன் மரகத லிங்கத்தாலான சிவலிங்கம் இது. அதே மாதிரி நாகபூஜை இங்கே மன்னார் சாலை குடும்பத்தை சேர்ந்த நாகம்பொழிமனாங்கிற குடும்பத்திலேருந்து இங்கே அதை ஆவாகனம் பண்ணி இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதனால் கால சர்பதோஷம், ராகு கேது பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமணம் நடக்காதவர்கள் எல்லோரும்
சிறப்பாக பூஜையை நடத்தி கொண்டு செல்கிறார்கள். எல்லோருக்கும் 100% ரிசல்ட் கிடைக்கிறது. அதனால் எல்லாரும் இங்கே கோவிலுக்கு வந்து இது ஒரு பரிகார ஸ்தலமாக விளங்கிட்டுருக்கு. காலசர்ப்ப தோஷத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் இது. எல்லாரும் இங்கே வந்து பலன் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா. அந்த கோடி அர்ச்சனை இந்த வருஷம் நடக்க போகிற கோடி அர்ச்சனை இந்த வருஷம் வந்து டிசம்பர் மாதம் 12ஆம் தேதியிலேருந்து 12 அன்னைக்கு உத்திரம், அன்றைக்கி காத்தால் ஆராட்டு, கொடியிறக்கம் ஆராட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு அன்றைக்கி 12ஆம் தேதி ஆரம்பிக்கணும். 20ஆம் தேதி வரைக்கும் கோடி அர்ச்சனை இருக்குது. எல்லோரும் வந்து கலந்துக்குவோம். எல்லா நாளும் அன்னதானம். கார்த்திகை மாதம் ஃபுல்லாக அந்த கோவிலில் எல்லாருக்கும் அன்னதானம் சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த முக்கியமான பூஜைகளில் பங்கு பெறுமாறு எல்லோரும் அழைக்கின்றோம். சுவாமி சரணம். சுவாமி சரணம். ரொம்ப அருமையான தகவல்களை எல்லாம் குருசாமி அவர்கள் நம்மளோடு பகிர்ந்து கொண்டார்கள். எல்லோருக்கும் ஐயப்பனுடைய அனுகிரகமும் குருவாயூரப்பனுடைய அனுகிரகமும் கிடைக்க வேண்டும். குறிப்பாக ஒரு நல்ல ஒரு பரிகார ஸ்தலமாக சென்னையிலே இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும், காலசர்ப்ப தோஷமா, நாகதோஷமா, பிள்ளைப்பேர் இல்லையா, எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் நம்முடைய பம்மல் சங்கர் நகர் தர்மசாஸ்தா திருக்கோவில் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். இங்கு பகவான் அருளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். நாம் அருளை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அருமையான மீண்டும் எல்லோருக்கும் திருவோண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு குருநாதர் அவர்களுக்கு நமஸ்காரங்களை தெரிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது திருவோண நல்வாழ்த்துக்கள். நான் இங்கே வந்து சங்கர் நகர் சங்கர வித்யாலயா ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கேன். ஸோ டீச்சர்ஸ் டேனால் நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த கோயிலை பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ், அதில் மந்த்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் வருவோம். ஜோதி ரூபமாக நம்ம கேட்கக்கூடிய என்ன கோரிக்கைனாலும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அலங்கார தெய்வமாக இருக்கிறாரு. இங்கே வந்தால் மைண்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அனைவரும் வந்து இந்த ஐயப்பனோட திருவருளை பெறுமாறு வாழ்த்துகிறேன். ஹாப்பி ஓணம். ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய திருவோண நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.
ஏய் சரணமையப்ப ஹரிகர சுதனே சரணமையப்ப அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்ப சுவாமியே சரணம். சங்கர் நகரில் வீட்டிற்கும் இந்த ஐயப்பன் சுவாமி டெம்பிள் மிக பிரசித்தி பெற்றது. என்ன ஆரம்பித்த கொஞ்சம் வருஷத்துலேயே நல்ல ஒரு பேரும் புகழும் கிடச்சி கொடுத்து இந்த கோவிலுக்கு வந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். என்ன எல்லா விதமான பண்டிகைகளும் இங்கே நல்லபடியாக நடக்கும். ஐயப்பனோட சகல பூஜா விதானங்கள்லாம் ரொம்ப கேரளாவில் எப்படி நடக்கிறதோ அதே மாதிரி இங்கேயும் எல்லா விசேஷங்களும் பண்ணுவாங்க. எல்லோரும் வந்து பகவானோட அருள் வாங்கி எல்லாம் இது பண்ணணும். இது வருஷம் விளக்கு பூஜை நடக்கும், ரொம்ப விசேஷமாக இருக்கும். நாக பூஜை நடக்கும், ஆயில்ய பூஜை நடக்கும், எல்லா விசேஷங்களும் நடக்கும். பக்தர்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளணும். சங்கர் நகரில் ரொம்ப பிரசித்தி பெற்று இப்போ எல்லா இடத்துலேருந்து மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாம் ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்குது. இந்த கிருஷ்ண மாமா இந்த கோவிலுக்கு சகல அவருடைய இதெல்லாம் முயற்சிகள் எடுத்து ரொம்ப பெருசாக கொண்டு வந்திருக்காங்க. பெரிய கோபுரம் கட்டுறோம். அதில் அடுத்தது அதனுடைய திறப்பு விழா இருக்க போகிறது, கோபுர திறப்பு விழா. அதுக்கு எல்லாரும் வந்து இதை கலந்து கொள்ளலாம். சுவாமியை பிரார்த்திக்கணும். சுவாமியே சரணமையப்ப சுவாமி. சுவாமியே சரணமையப்பா. நான் சங்கர் நகர் ஐயப்பன் கோயிலிருந்து பேசுகிறேன். இந்த கோயிலுடைய வளர்ச்சி அதிவேகமாக மிக விரைவாக வந்தது. சாதாரணமாக இந்த இடம் ஒரு மாடு மேய்கின்ற ஒரு இடமாக திடலாக வெறும் திடலாக கிடந்த இடத்தை
திரு கிருஷ்ணன் குருசாமி அவர்கள் மிகச்சிறந்த அளவிலே கடும் முயற்சி எடுத்து இன்றைய அளவு பெரிய கோயிலாக இதை நிர்மாணித்திருக்கிறார். இந்த கோயிலுடைய சிறப்பு சுற்று வட்டாரத்திலே ஒரு 15-20 கிலோமீட்டரிலே இத்தகைய ஒரு பெரிய கொடிமரம் கிடையாது. அத்தகைய கொடிமர சிறப்பு உடையது இந்த கோயில். இந்த கோயிலிலே 3 கும்பாபிஷேகங்களும் 3 கோடி அர்ச்சனைகளும் 300க்கும் மேற்பட்ட லட்சார்ச்சனைகளும் நடைபெற்றிருக்கிற இந்த கோயிலே அத்தகைய சிறப்பு வாய்ந்தது இந்த கோயில். இந்த கோயிலிலே உள்ள ஒவ்வொரு செங்கல்லும் இந்த கோயிலுடைய சிறப்பை சொல்லும். இத்தகைய கோயிலிலே இப்பொழுது கோயிலுடைய பெருமைக்கு மேலும் சிறப்பாக ஒரு தங்கத்திலே வைரத்தை பதித்தது போல முன்புறத்திலே ஒரு அழகான கேரளா பாணியிலே ஒரு கோபுரம் அமைத்திருக்கிறார்கள். முன்கோபுரம். அந்த கோபுரம் கேரளாவிலே எல்லா கோயில்களிலும் முன்னால் எப்படி இருக்குமோ அதுபோல மிகச்சிறந்த முறையிலே அமைத்திருக்கிறார்கள். இந்த கோபுரம் வருகின்ற 11ஆம் தேதி இந்த கோவிலினுடைய பிரதான தந்திரியாகிய ஆரியன் நம்பூதிரி அவர்களால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அன்று மிகச்சிறந்த பூஜைகளும் அன்னதானமும் நடைபெற இருக்கிறது. மேலும் இந்த கோயில் ஒரு சிறப்பான முறையிலே நாகராஜா நாகயக்ஷி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார்கள். மாதந்தோறும் அந்த நாகராஜாவுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தன்று சிறப்பு விசேஷ பூஜனைகள் நடைபெறும். பல நூறு பக்தர்கள் அந்த நாகபூஜைக்கு வருகிறார்கள். வந்து பலன் பெறுகிறார்கள். பலன் பெற்றவர்கள் மீண்டும் மீண்டும் வருகிறார்கள். தான் பெற்ற பலனை பிற பக்தர்களுக்கும் சொல்லி தேவையானவர்களுக்கும் சொல்லி அவர்களையும் அனுப்பி வைக்கிறார்கள். அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோயிலிலே 11ஆம் தேதி நடக்க இருக்கிற அந்த முன்புற கோபுர திறப்பு விழாவிற்கு அனைவரும் வந்திருந்து சிறப்பித்து இறைவனுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.